இன்று ஒரு குறள். குறள் எண் 332, அதிகாரம் 34, நிலையாமை. கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடுமிடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதை போன்றது. அதாவது அந்த காலத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலத்தில் கூத்தாட்டம்தான் நடந்திருக்கிறது. பாவை கூத்து நாடகம். அதை பார்ப்பதற்கு மக்கள் எப்படி கூடுகிறார்களோ அதுபோல செல்வம் ஒருவனிடத்தில் வரும். அதே சமயம் அந்த செல்வம் கூட்டம் கலைந்து போவது போல அந்த செல்வம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையே. அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். 2000 ஆண்டுகள் இருக்கும்போது சினிமாலாம் இல்லை. சிந்திச்சு பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவனிடத்தில் பெருஞ்செல்வம் சேருதல் நாடக சபையில் கூட்டம் வந்து கூடுவது போன்றது. அச்செல்வம் அழிதல் நாடகம் முடிந்ததும் அக்கூட்டம் கலைந்து போவதை போன்றது. உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவிக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. மிகப்பெரிய செல்வந்தர் என்பதால் எப்படியும் மனைவியை காப்பாற்றியாக வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு சென்று புற்றுநோய்க்கு தனித்தன்மை வாய்ந்த அந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை செய்தார். 2 மாதங்கள் வெளிநாட்டிலே தங்கி சிகிச்சை எடுத்தார். ஆனாலும் தன் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. தன்னிடம் உள்ள செல்வம் அனைத்தும் தீர்ந்து விட்டன. தெய்வப்புலவர் சொன்னது போல அது உண்மையாகிவிட்டது. வாழ்க்கையே நீர்க்குமிழிதாங்க. அதாவது தெய்வப்புலவர் வழியில் இருக்கும்போது அறச்செயல்கள் செய்து விடுவது நல்லது. அதாவது நம்மிடம் செல்வம் இருக்கும்போதே அறச்செயல்களை செய்வது நல்லது. அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்துகிறார். ஒவ்வொரு குறளுமே ஒரு தங்கத்திற்கு இணையானது, தங்கத்தை விட இணையானது. தங்கத்திற்கு இணையானது நான் சொல்ல மாட்டேன், தங்கத்தை விட மேலானது, வைரத்தை விட மேலானது. அந்த அளவுக்கு அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதை உணர்ந்து நம்ம படித்தோம் மாட்டோம், நிச்சயமாக நாம் தவறு செய்ய மாட்டோம். அதைத்தான் இவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.